இந்த குழம்பு செய்ய தேவையான பொருட்கள் 100 சின்ன வெங்காயம், 1 தக்காளி, 5 காய்ந்த மிளகாய், சிறிது கருவேப்பிலை, ஒரு பட்டை, 2 கிராம்பு, 1 ஏலக்காய் இதெல்லாம் போட்டு நன்றாக வறுத்துக் கொள்ளவும். வணக்கம் நண்பர்களே, இன்று கொங்கு ஸ்டைல் மட்டன் குழம்பு ஈஸியாக செய்வது எப்படி? ஒரு தேவையான அளவு சின்ன வெங்காயம் 1/2 கிலோ மட்டனுக்கு தேவையான அளவு போட்டிருக்கோம். அது கூட வரமிளகா, மல்லி, சீரகம், சோம்பு, ஒரு தக்காளி போட்டு நல்லா அதை பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். அது கூட கொஞ்சம் தேங்காய் துருவல், அதாவது ஒரு 1/4 கப்பு அளவுக்கு சேர்த்து அதையும் நைஸாக அரைச்சிட்டு ஒரு குக்கரில் மஞ்சள் தூள், கொஞ்சம் உப்பு போட்டு மட்டனை வேக விட்டுக்கலாம். வெந்ததுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே அரைத்து வைத்திருக்கிற மசாலாவை அதனுடன் சேர்த்து நன்றாக கலக்கி விடணும். கலக்கி விட்டு நல்லா கொதிக்க விட்டுட்டு அது கூட கொஞ்சம் சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, ஒரு வரமிளகா சேர்த்து நல்லா கடுகு போட்டு தாளித்து விட்டுட்டு கொதிக்க விட்டுட்டோம்னா அருமையான சுவையான கொங்கு நாட்டு ஸ்டைல் மட்டன் குழம்பு ஈஸியாக தயார் பண்ணிடலாம். ஒரு 5 நிமிஷத்துலேருந்து 7 நிமிஷம் கொதிக்க விட்டோன்னா போதும். இந்த தண்ணியில் கொஞ்சம் சுண்டி மசாலா நல்லா கெட்டியாகி நல்லா குழம்பு நல்லா அருமையாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லா சுவையாக இருக்கும், நல்லாயிருக்கும். எங்கள் வீட்டில் எப்போவும் இது செய்கிறது இதே மாதிரி தான் செய்வோம். நல்ல ருசியாகவும் இருக்கும், நல்லாவும் இருக்கும். நீங்கள் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுடைய ஆதரவுக்கு நன்றி. வணக்கம்.